எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டெரா ட்ரேடிங். இப்போ நம்ம வந்து இன்னைக்கான கரண்ட் எனர்ஜி ரீடிங் என்னன்னு பார்த்துலாம், அதோட டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துலாம், அதுக்கப்புறம் ஆரக்கிள் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ். ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து என்ன உங்களுக்கு மெசேஜ் இப்போ கரண்ட்டாக உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது எப்படின்னா, இது வரைக்கும் உங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து மேபி லாஸ் ஆகிருக்கும், இல்லை வீணாக போயிருக்கும், இல்லை அதை உங்களால் தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும். அதனால் நீங்கள் இப்போது என்ன செய்யறது, இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, ஆமாம், நீங்கள் இப்போது கரண்ட்டாக இருக்கிற பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நியூவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதோட வந்து உங்களுக்கு வந்து பாஸ்ட்ல நீங்கள் நிறைய லெசன்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த லெசன்ஸ் உங்களுக்கு வந்து அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களை நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெச்சூர்டு பர்சனாக உங்களை வந்து அது மாற்றிருக்கும். இப்போது நீங்கள் அந்த மாதிரி தான் இப்போ இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய அந்த வேலையில் நீங்கள் உங்களோட இன்னர் விஸ்டம் என்னன்றதை தெரிஞ்சு அந்த ஒரு ஞானத்தோடு நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த புது விஷயம், அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஜாப்பு, ஒர்க்கு, இல்லை ரிலேஷன்ஷிப், இப்படி நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த நியூ விஷயத்துக்கு நீங்கள் உங்களோட பாஸ்ட்டில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களோட ஹோல் ஹார்ட்டடாக செய்யுங்க. அதாவது உங்களோட மனசார செய்யணும். எதை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு அன்பும் கருணையும் கொடுத்து அதை நீங்கள் திரும்ப உங்களுக்கும் அந்த அன்பு கருணையோடு நீங்கள் இருக்கும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பேசிக்காகவே அது ஒரு நியூ பிகினிங் தான். ஸோ நீங்களும் ஆல்ரெடி நீங்கள் வந்து புதுசாக எதாவது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதால நீங்கள் செய்கிற வேலைங்களை நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனோட, ஒரு இன்ஸ்பயரோட நீங்கள் கடந்த கால ஹார்ட் ஒர்க்கு, அதோட எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கலந்து நீங்கள் இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்கும்ன்றது இருக்குது. அதோட 3 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, அதாவது சோகமாக இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி சோகமாக தான் மாறும். அது ரிலேட்டடாக தான் நீங்கள் எல்லாத்தையும் இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட எனர்ஜியை வந்து கொஞ்சம் ஒரு ஜாய்ஃபுல்லாக, ஒரு ஹாப்பினஸாக மாற்றணுன்றது நீங்களே அந்த மாதிரி கூட யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆல்ரெடி. அப்படி இல்லைன்னா இப்போ கொஞ்சம் மாற்றுறது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான இருக்கும். அதாவது உங்களோட எனர்ஜியில் யார் இருக்காங்க சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு பாருங்கள். அவங்க கூட நீங்கள் ஒரு சின்ன பார்ட்டியோ இல்லை ஒரு கெட் டுகெதரோ அப்படி வைக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியை வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக, ஒரு ஹாப்பினஸாக நீங்கள் வந்து மாற்றணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும், இல்லை மாற்றுங்க அப்படின்னு டிவைன் சொல்கிறதா இருந்தாலும், இப்போ நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் மாறணும் அப்படின்றது உங்களோட கரண்ட் எனர்ஜியா இருக்கு. இதுக்கு கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க டிவைன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டிவைன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ், தி சேரியட் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ 4 ஆஃப் வான்ஸ் இங்கே வரும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாய்ஃபுல்லான ஹாப்பியஸான ஒரு மொமெண்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 10 ஆஃப் வான்ஸும் சேரியட் சொல்கிற மெசேஜ் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய வந்து பாரங்கள் இப்போ சுமந்துட்டு இருக்கீங்க. அது உங்கள் மனசுலையாக இருக்கலாம், இல்லை உங்களோட சுற்றி இருக்கிறவங்களோட ஜாபாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களுக்கான பொறுப்பு கடமைகளாக கூட எது வேணால் இருக்கலாம். உங்களை
உங்களால் வந்து அதை என்ன செய்யறதுன்னு தெரியல, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்றது இங்கே தெரியுது. அதாவது டிவைன் இங்கே உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையும் சுமக்கணும்னு அவசியம் இல்லை, இறக்கியும் வைக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் சுமக்கணும், இதை நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். இதை தாராளமாக நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கும்போது உங்களோட கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் அப்படின்றாங்க. ஒரு உண்மையான சக்ஸஸையும் கொடுக்குன்றாங்க. அதனால கைவிடாதீங்க, நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்க அப்படின்றது உங்களுக்கு 10 of Wands கைடன்ஸாக இருக்குது. அதோட சேரியட் பார்த்தீங்க அப்படின்னா தேங்கி நிற்காதீங்க. ஏன்னா நீங்கள் போகிற பாதை சரியாக தான் போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் குழப்பத்தில் தேங்கி நிற்காதீங்க, முன்னேறி போங்க. உங்களை கைட் பண்ணி கூட்டுட்டு போகிறதே நாங்கள் தான், டிவைனான நாங்கள் தான் உங்களை கைட் பண்ணி கூட்டுட்டு போகிறோம். ஏன் தயங்குறீங்க? தயக்கம் காட்டாதீங்க, உங்களோட செயலில் நீங்கள் முன்னேறி போங்க, நீங்கள் சரியாக தான் செய்கிறீங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இதை நீங்கள் சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 4 of Wandsோட அந்த செலப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஹாப்பியஸ்டான ஸ்டேபிளான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸோட ஜாய்ஃபுல் ஹாப்பின்னு இப்படி எல்லாமே உங்கள் லைஃப்பில் வருது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது தேவையில்லாமல் குழப்பம் இல்லாமல் தயங்கி நிற்காமல் உங்களோட உள்ளுணர்வு என்ன கேட்குதுன்னு இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்டு ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றி நீங்கள் அதை அழகாக கொண்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 4 of Wands மாதிரியான ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஜாய்ஃபுல்லான லைஃப் இருக்குன்றாங்க. ஸோ இப்போ ஆரக்கிள் மெசேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நியூ ஐடியாஸ். ஸோ நியூ ஐடியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது to inspirations that come your way in the near future. Many thoughts may be a suggestions from a more lucid dimensions. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு சில இன்ஸ்பிரேஷனான அதாவது உத்வேகமான எண்ணங்கள் தோன்றலாம் இனி வரும் காலங்களில். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு எண்ணம் வருதா அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எப்பயுமே நம்ம உள்ளுணர்வு தான் நமக்கு சொல்லுது, நம்மளோட இது நமக்கானது, நம்மளோட இன்சைட்டு தான் நமக்கு பேசுது அப்படின்றது இல்லை. ஒருவேளை ஏஞ்சல்ஸ் கூட உங்ககிட்ட பேச நினைக்கலாம், அவங்க கூட உங்க மூலமா மற்றவங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஞானம் ஒரு விஸ்டமா இருக்கட்டும், இல்லை ஒரு ஞானமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயங்கள் கூட அவங்க உங்க மூலமா இந்த உலகுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்களை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தாட்டா அவங்க உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா என்ன நியூ ஐடியாஸ் வருது, என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஐடியாஸ் வருது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்றது மெசேஜஸாக இருக்குது. ஹோப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செயல்படுங்க. அந்த நம்பிக்கைன்றது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே அது எப்படி வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. மேபி அவங்க ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவான ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட, ஒரு உத்வேகம் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட, நீங்கள் ஹோப்பு அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னால் எப்படி எங்களால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்பவும் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீங்கன்னா, எந்த ஒரு மேக கூட்டமாக இருந்தாலும் அந்த வானத்துக்கு அடியில் ஒரு வானவில் எப்பயுமே மறைஞ்சுதான் இருக்கும்ன்றது அவங்களோட மெசேஜாக இருக்குது. அந்த வானவில் உங்களுக்கு கீழேயும் அதாவது உங்களோட மனசுலையும் உங்களை சுற்றியுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஹோப்பை எப்பயுமே எடுத்துக்கிட்டு ஹோப்புன்றத ஒரு நண்பனாக கூட மாற்றிக்கங்க. ஒரு எந்த அளவுக்கு அது கூட உங்களால் நெருக்கமாக இருக்க முடியுமோ, எனக்கு நம்பிக்கையை கைவிடாதீங்க அப்படின்றது இங்கே வந்து அவங்க கொடுக்குற மெசேஜஸாக இருக்குது. ஸோ இது இன்னைக்கு ஆரக்கிள் மெசேஜஸ். இது யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.